சினிமா துறையில ஒரு மொழியில ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மொழி உள்ள கதாநாயகியே அந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வேற ஸ்டேட்ல இருந்து நெறைய கதாநாயகிகள புரொடியூசர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க தங்களுடைய படங்கள்ல மட்டும் அவங்கள அறிமுகப்படுத்தாம, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலயும் அறிமுகப்படுத்திக்கிட்டு, அவங்களையே திருமணம் செஞ்சுகிட்ட கதையும் நெறைய இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமாவுல ஏகப்பட்ட கதாநாயகிகள் மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு தமிழ்நாட்டு பொண்ணாவே மாறிட்டாங்க. அதுல முதல்ல சொல்லணும் அப்படின்னாக்கா குஷ்புவ சொல்லலாம். 90ஸ்ல மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா இருந்தவங்க. கோவில் கட்டுற அளவுக்கு ரொம்பவே அதிகமான ஃபேமஸ் கொண்ட ஒரு நடிகை. அவங்க இயக்குனர் சுந்தர் சிய திருமணம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல செட்டில் ஆனவங்க. அதுக்கப்புறம் ஆந்திர அழகியான ரோஜா. அவங்களும் வந்து நெறைய படங்கள்ல நடிச்சு, அவர அறிமுகப்படுத்தின இயக்குனரையே கரம் பிடிச்சுட்டு தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்தது ஜோதிகா. ஜோதிகா பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவங்களும் வேற மாநிலத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற படங்கள்ல நடிச்சு சூர்யாவை கரம் பிடிச்சு நம்ம தமிழ்நாட்டு மருமகளா ஆனாங்க. அதை தொடர்ந்து தேவியானையும் இயக்குனர் ராஜ்குமார கல்யாணம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல செட்டில் ஆனவங்க. அதே மாதிரி நந்தனா இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. மானுஷா அப்படிங்கிற கேரளத்து அழகி அங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின். அவங்க தமிழ்நாட்டுல விக்ராந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா அமலா பால் கேரளத்து அழகியான அவங்களும் தமிழ்ல இருக்கிற இயக்குனர் விஜய திருமணம் பண்ணிட்டு தமிழ்நாட்டோட மருமகளாயிட்டாங்க. இந்த மாதிரி வேற வேற மாநிலத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டுல நடிச்சு அண்ட் அது மூலமா வந்து தமிழ்நாட்டோடைய மருமகளா ஆன ஹீரோயின் லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்கு. சின்ன திரையில இருந்து பெரிய திரை வரைக்கும் ஏகப்பட்ட கதாநாயகிகள் தமிழ்நாட்டுல திருமணம் செஞ்சுட்டு தமிழ்நாட்டிலே செட்டில் ஆயிட்டாங்க. அந்த வரிசையில ரீசெண்டா அமலா பால் இணைஞ்சிருக்காங்க.